ஹாய், வெல்கம் டு எஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். நான் உங்களில் ஒருவன். இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம உதயநிதியை பத்தி தான் பார்க்க போறோம். அவங்களோட சகோதரர்கள் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் அப்படி இவங்களை பத்தி பார்க்கறதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை பத்தி பார்க்கணும்னா கேவலமான விஷயங்களை தான் பார்க்க முடியும். அதை ஒன்னொன்னா பார்ப்போம். அதாவது எலெக்ஷன்ல தோத்து மானங்கெட்டு போய் வீட்டுல உட்கார்ந்தும் இவங்களுக்கு புத்தி வர மாட்டேங்குது. இதுக்கப்புறமாவது மக்கள் பிரச்சனையை பேசி மக்களுக்கு ப்ராப்ளத்தை என்னென்ன கொடுக்குதோ அதை தீர்க்கலான்னு பார்த்தா இவங்க வந்து சட்டசபையில மக்கள் பிரச்சனையை பேசாம குடும்ப பிரச்சனையை பேசுறாங்க. இவரு அப்பாவை காணும்னு சொன்னது தப்பு கிடையாது. ஏன்னா அவர் தோத்து வீட்டுல உட்கார்ந்துருக்காரு, அது அரசியல். ஆனா இவர் பொண்டாட்டிய காணும்னு சொன்னது குடும்பம். குடும்பத்துக்குள்ள கும்மி அடிக்கிறதே உங்களுக்கு வேலை. ஒருத்தரை இவங்களால அழிக்க முடியலையா, இல்லைன்னா அவங்கள தடுக்க முடியலையா, இவங்களால இவங்க அடக்க முடியலையா, அவங்க உடனே எடுக்கிறது ஆயுதம். என்ன ஆயுதம்? மத்தவங்களை பத்தி பொய் புகார் பேசுறது, பொய்யான விஷயங்களை பரப்புறது, குடும்பத்தை இழுக்கிறது. இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இதுதான். ரீதியா ஃபைட் பண்ணுங்க. நீங்க அவரை விமர்சனம் பண்ண வேணாம்னு நான் சொல்ல. விஜய் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்ல. இப்ப தனிநபர் தனி மனித ஒழுக்கத்தை உங்களெல்லாம் எடுத்தா நீங்க எல்லாம் தாங்குவீங்களா? உதயநிதியை பத்தி இப்படி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா காதை மூடிக்குவாங்க சாதாரண ஆட்கள். ஸ்டாலினை பத்தி பேச முடியுமா? கருணாநிதியை பத்தி பேச முடியுமா? இல்ல திமுக இருக்கிற பல மந்திரிங்க, இப்ப டிஆர் பாலுவே 2 கப்பல் தான் என் பேர்லனாரு, அது 2 மனைவிகள் பேர்ல இருக்குதுன்றாங்க. மனைவிகள் துணைவிகள் எல்லாம் கண்டுபிடிச்சதே திமுக ஆட்கள் தானேங்க. இவங்க வந்து தனி மனித ஒழுக்கம், ஒருவனுக்கு ஒரு தீட்டு, இந்த ராமர் மாதிரி எல்லாம் பேசினா சிரிக்கலாம் மனுஷன். நீங்க ஜனங்க வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க தானே, அவங்க வெளியே சொல்லாம இருக்கலாம். தே மே நாட் ரிவீல் இட் பப்ளிக்லி. ஆனா எல்லாருக்கும் தெரியும் எல்லார் பௌசியம், யார் யார் என்னன்னா எல்லார் உயரம் எல்லாத்தையும் அளந்து வச்சிருக்காங்க. இப்ப விஜயை பத்தி அவங்களுக்கு தெரியும், அவங்க மதிப்பிட்டு வச்சிருக்காங்க. இந்தால் எப்படி, உதயநிதி எப்படி, ஸ்டாலின் எப்படி, அதை மிந்தி ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க பழைய ஆளுங்க. ஆனா இன்னைக்கு அதை அருவருப்பா பாக்குறாங்க இன்னைக்கு இருக்கிற அரசியல் பாக்குற இளைஞர்கள். அதுதான் இன்னையோட மாற்றமே. இந்த மாதிரி பல கேவலமான விஷயங்கள் பண்ண நம்ம உதயநிதி இன்னைக்கும் திருந்தாம சட்டசபை இருக்கும் போது சட்டசபையில இருக்கிறாரு, அதுலயும் பாதி தூங்கிட்டு இருக்காரு. முக்காவாசி நேரம் துபாய்க்கு பறந்துடுறாரு, அவங்க அப்பா லண்டனுக்கு பறந்துடுறாரு. ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அதனால மக்கள் நம்மள தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சு தெருவா போய் மக்களுக்கு நல்லது பண்ணலாம். அதை பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா துபாய், ஃபாரின். ஏன்னா எல்லாம் மக்கள் பணம். அவன் வீட்டு பணமா சொல்லுங்க? அவன் வாங்குற சம்பளம் 50,000 ரூபாய், ஆனா செலவு பண்றது 50 லட்சம் வாரத்துக்கு. எப்படி மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு இத்தனை வருஷமா மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கி ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்து, ஐயோ ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு அந்த 1000 ரூபாய்க்கு இவங்க ஒருத்தர்கிட்டயும் 1 லட்சம் சம்பாதிச்சு பல லட்சம் கோடி சொத்து சேர்த்து வச்சு இன்னைக்கு வரைக்கும் மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் மக்கள் ஏமாறுவாங்கன்ட்டு எனக்கு நம்பிக்கை கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனா இந்த உதயநிதி மாதிரி ஒரு மோசமான ஆளை பார்க்கவே முடியாது. அரசியல்வாதினா என்னது? மக்களுக்கு நல்லது செய்ய வர்றது தான் அரசியல்வாதி. கரெக்ட் தானே? இவங்க மக்களுக்கு நல்லது செய்ய வரல, மக்கள் காசுல மக்களுக்கு நல்லது செய்யறாங்க, அது தப்பு கிடையாது. ஆனா மக்கள் காசுல மக்களுக்கு நல்லது செய்யறதுல 80% இவங்க எடுத்துக்கிட்டு 20% தான் மக்களுக்கு கொடுக்குறாங்க. அதனாலதான் நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு வரைக்கும் கேவலமாவும் அசிங்கமாவும் முன்னேறாம இப்போ வரைக்கும் இப்படிதான் இருக்கு. கேட்டா மெட்ரோ கேட்டுறாங்களே, பிரிட்ஜ் போடுறாங்களே, மக்கள் பணத்துல 20% செய்யறதே இவ்வளவு இருக்குதுன்னா 80% செஞ்சா தமிழ்நாடு எந்த அளவுக்கு மாறி போய் இன்னைக்கு எப்படிலாம் இருக்கும்ட்டு நீங்க நினைக்கிறீங்க? என்னோட கருத்துப்படி சிங்கப்பூர் என்னங்க, சிங்கப்பூர் தமிழ்நாடு தான் நம்பர் 1. சிங்கப்பூருக்கு மேல இருந்திருக்கோம். ஒழுங்கான அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டை ஆண்டு இருந்தாங்கன்னா, காமராஜர் மாதிரி அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டுல இன்னைக்கு வரைக்கும் இருந்திருந்தாங்கன்னா. ஆனா இந்த மாதிரி ஒரு மானங்கட்டவங்க கிட்ட போய் தமிழ்நாடு மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமாயி சீரழிஞ்சு போயிருக்கணும்னு தலையில எழுதி வச்சிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் 1,34,000 ரூபாய் ஒவ்வொருத்தர் மேலேயும் கடன். ஒரு குடும்ப அட்டை மேலே இவ்வளவு கடன். இதுக்கப்புறமாவது மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போடாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு நிறைய பேர் வராங்களே. கட்சி, திராவிட கட்சி, 50 வருஷ கட்சி, 60 வருஷ கட்சி. நீங்க பிச்சை தாண்டா எடுத்துட்டு இருக்கீங்க. ஒன்னும் அவன் தாண்டா கோடீஸ்வரனா போயிட்டு இருக்கான். அது புரியாம இன்னைக்கு வரைக்கும் அவன் பின்னாடி நாய் மாதிரி சுத்தினா கூட பரவாயில்ல, நாய் வால் மாதிரி சுத்திட்டு இருக்கீங்கடா. கொஞ்சமாதிரி இதுக்கப்புறமா திருந்தி நல்ல வழியை பாருங்க. See you, bye bye from the ASP Army YouTube channel. Next interesting video.